ஆமா நீ என்ன காடு போட்ட? இந்த சீட்டை போறதுக்கு அடி நேரம் சட்டு புட்டுன்னு எடுத்து ஆடுவாளா? ஆச்சு, பணத்தை எடுங்க. அப்பா எப்பவும் நீங்களே தேய்ச்சிட்டு இருக்கீங்க? பிரெயின் பிரெயின் ரே, உன்னை மாதிரி தத்தி நினைச்சியா? 2 கட்டுக்கு 7 ஜோக்கரா? அப்பா ஆட்டத்துக்கு உங்களுக்கு மட்டும் எப்படி இத்தனை ஜோக்கர் வருது? அதிர்ஷ்டமா? டைம் ஒர்க் அவுட் ஆகுதுல அப்பாவுக்கு. அதிர்ஷ்டமா? எந்திரிங்க முதல்ல. அம்மாடி இவ்ளோ ஜோக்கரா? கண்டுபிடிச்சிருக்கீங்களே. வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்துட்டு இருக்கேன். சூலூருக்கு போயிருந்தேன். நம்ம கல்யாணிக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்த்திருக்கேன். பெரிய இடம். அட விடுமா விடு. அட நல்ல காரியமா தான் வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, உட்கார்ந்து பேசல வாங்க. அது சரி, குடும்பமே சேர்ந்து விரட்டுத, அப்படி என்ன தப்பு பண்ணீங்க? இந்த மலங்காட்டுல பொழுது போக வேண்டாமா? போட்டோ விடுங்க. பாக்குற மாதிரி இருப்பானுங்களா? பாருங்க பாருங்க, பேரு பெரியசாமி, நல்ல வசதியான குடும்பம். பாருங்க போட்டோவை. மொழியே சரியில்லையே. 420 லுக் இல்லமா? ஆமாப்பா, காட்டுங்க. அதுல ஒரு சிக்கல், பையனுக்கு செகண்ட் பிசினஸ் உண்டு. செகண்ட் பிசினஸா? அது என்னங்க? ஆல் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். அப்படினா உங்க அம்மா புரிஞ்சிருமா? அடியே கோர்ட் கேஸ்னு அலைஞ்சிட்டு பாருங்க. ஐயோ, அப்படினா அந்த மாதிரி குடும்பம் நமக்கு வேண்டாங்க. ஆமா சாமி, அதை வாங்க உள்ள வைங்க. நீங்க அதை நீங்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் போஸ்ட் ஆபீஸ் ஓட்டி வைங்க. அடுத்து எடுங்க. அது கோயம்புத்தூரா? ஆமாங்க. அவன் நோட் அடிக்கிறான். ஆமாங்க. இல்லீங்க, இந்த பையன் படிச்சிட்டு சொந்த ஊர்லயே சப் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. தங்கவேலுன்னு பேரு. பாருங்க. இந்த பார்ட்டி ஒரு டைப் இல்லமா? அக்கா எங்க? கல்யாணி சிரிக்கிற சிரிப்பை பார்த்தா மாப்பிளைய புடிச்சிருச்சு போல் இருக்கா. அதுல ஒரு சிக்கல். அப்பாவுக்கு பையன் மேல ரொம்ப வருத்தம். ஏன் கண்ட பக்கம் கை நீட்டானா? நீட்ட மாட்டானேன்னு வருத்தம். அடடா, இப்படி கூட டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா? இருக்கானே. ஐயரே, நம்ம பொண்ணு போலீஸ் ட்ரைனிங் செலக்ட் ஆகி லெட்டர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜாயின் பண்ணனும். இப்ப வந்து ஜாதகத்தை கொடுத்து குழப்பறீங்க. என்னங்க இது? சப் இன்ஸ்பெக்டர் ஒரு சம்பந்தமே வந்திருக்கு. போலீஸ் வேலை, ட்ரைனிங், அதுன்னு. உங்களுக்கு புத்தி கிடையாது, அறிவு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஐயரே, நான் சொல்றேன், ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வர சொல்லுங்க பொண்ணு பாக்க. அதுல ஒரு சிக்கலுங்க. எல்லாத்துலயும் சிக்கல் வச்சு 200 மேல எதுக்கே வந்த? எந்திரியாமல. இல்லீங்க, பையன் கேஸ் பிடிக்க போய் அடிபட்டு பாகப்பிரிவினை சிவாஜி கணேசன் லெவல்ல இருக்காரு. பரவாயில்லையா? ஐயய்ய, பரவாயில்லப்பா, நாம தான் போட்டோல பாத்துட்டோம்ல. அவங்க வந்து என்ன பாத்துட்டு போன போதும். அப்புறம் என்ன? முக்கியமான பார்ட்டியே பரவாயில்லைங்க. அப்புறம் என்ன? வர சொல்லவா? வர சொல்லியா? ஆடி மாசம் வந்து அப்படியே வர சொல்லியா? அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாச்சு. வாங்க 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 வாங்க. வணக்கம். ரொம்ப நேரமாயி போச்சு போல இருக்குங்க. 200 மைல் இல்லீங்களா, இடுப்பே ஒடிஞ்சிருச்சு. பராக் பாட்டுக்க முள்ள விட்டுப்பா. நம்ம சம்சாரமுங்க. சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸுங்க. சும்மா இருங்க, சம்மதிக்கு முன்னாடி கிண்டல் பேசிக்கிட்டு. போடி, நேத்த வயசுக்கு வந்த மாதிரி. அப்புறமுங்க, ஊர்ல எல்லாம் மழைங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது பெஞ்சது, அப்புறமா பேயவே இல்ல. அது சரி. ராகு காலத்துக்கு முன்னால பொண்ணை பாத்துருவோமே. அங்க வாருங்க, நின்று பாட்டுக்காருலங்க. நம்ம வீட்டுக்கு வந்தா முதல்ல சாப்பாடுங்க, அப்புறம் தான் எனக்கு மத்ததெல்லாம். வாங்க மாப்பிளை. இந்த பேரழகிய பாக்குறதுக்கு 200 கல்லு பெண்டு நிமிந்து போச்சு. என்னையா அது ஒரே மலங்காடா இருக்கு, பாக்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி. ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் ராமசாமி, கான்ஸ்டேபிள் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். கூடிய சீக்கிரமே ஹெட் கான்ஸ்டேபிள் ஆகிடுவேன். என் ரேஞ்சே வேற. அப்புறம் உங்க இஷ்டம். இது விளக்கமாறு. இது எங்க ஊர்லயே ஏகப்பட்டது நான் பாத்திருக்கேன். மாமா, வீடு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வீடு மட்டுமா நல்லா இருக்கு, வீட்டுக்கு பின்னால கூட ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊர்ல வீடோட அமைப்பு அப்படி இருக்கு. ஆமா, என்ன பங்காளி திடீர்னு மாமாவை காக்கா பிடிக்கிற? அதான் பொண்ணை தரேன்னு சொல்லிட்டாரு, இலையில சோத்தையும் போட்டாரு. ஆனா பொண்ணத்தான் காட்ட மாட்டேங்கிறாரு. ஓ, அதை விட்டமோ? கல்யாணே, இங்க வாமா.
அது என்ன படிக்காத பொண்ணு மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க நீ? அத்தை மாமனுக்கெல்லாம் சோத்த எடுத்து போடுமா? அட அதையேங்க பரிமாற என்ன சொல்றீங்க? சம்பந்தி காலம்பூரா உங்க வீட்டுல வந்து ஆக்கி போட போறா, இன்னைக்கு பரிமாறினா என்ன தப்பு? யோ, சோறு ஓடும் போதே பொண்ணை பாத்துங்கப்பா. இது கூட டைப் நல்லா தான் இருக்குது. என்னமோ நிச்சயார்த்தம் சொல்லி 40 பேர் வருவாங்க, ரவுண்டா சீட் ஆடுற மாதிரி உட்கார்ந்து பொண்ணை கூப்பிட்டு உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு சர்க்கஸ் கம்பெனி கேக்குற மாதிரி கேட்பாங்க. இது வந்தமா நேர்கேர் பொண்ணை பார்த்தமா, பொண்ணை புடிச்சு போச்சு, இலையில உட்கார்ந்தமா, ஒரு வா சாப்பிட்டோமா, மாமா கிட்ட பஸ் காசு வாங்கணுமா, பஸ் ஏறணுமா இறங்கணுமான்னு இருக்கணும். மாமா நீங்க ஒரு லேட்டஸ்ட் ரேஞ்ச் மாமா. மாப்பிள நம்ம எப்பவுமே வெட்டு 1 துண்டு 2 தான். ஏன் ஒரு நாளைக்காவது துண்டு 3 விடுற மாதிரி வெட்டவே மாட்டீங்களா? நானும் வந்ததுல இருந்து வர லொல்லு பேசிட்டேங்கிறியா? மாப்பிள யாருங்க? இந்த தமாஸ் பேச்செல்லாம் விட்டுருங்க. அது சரிங்க, நீங்களே பொண்ணை ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பாத்துக்குங்க. அது சரிங்க. இந்த ஸ்பூன்ல சாப்பிடுங்க. வெல்கம் வெல்கம். வாங்கிக்கங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல வாங்கிக்கங்க. உங்களுக்கு நல்லா அறிவுங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருங்க. இந்த 4 கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்க்காம நாளைக்கு கல்யாணத்தை வச்சிட்டோம்னா பெருசு ஒத்துக்காது. பரவாயில்லைங்க, வெயிட் பண்ணுவோம். வைக்கப்பட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தீங்க. எப்படி இருக்குது சாப்பாடு? எங்க வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு என்னையே கேக்குறீங்களா? என்ன சொன்னீங்க? சத்தமா சொல்லுங்க. அப்பா. இதுக்கு பேர் தாங்க குசு குசு இல்லாம சிரிச்சீங்களா? கல்யாணி என்னமா பண்ணிட்டு இருக்க? சாப்பாடு எடுத்து போடு. வெக்கப்படாம சாப்பிடுங்க. ஊத்து. எனக்கு போது, இவனுக்கு ஊத்து. மாமா உங்க வீட்டு வேலைக்காரி என் மேல சாம்பார் ஊத்து பாக்குறான். எங்க ஊரா இருந்தா என்ன தூக்கி போட்டு அடிச்சிருப்பேன். பெருமை பார்த்து ஊத்து. இதை விட செருப்புல 2 அடி அடிச்சுக்கலாமே. இத போய் நீ கழுவுறாங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? ஏன் நீ விலை கொடுத்து வாங்க போறியா? ஏண்டி சாம்பார் மேலே ஊத்துற? ஊத்தன இல்ல நான் ஈஸா கை கழுவி வந்திருந்தா எல்லாரும் சாப்பிடுற வரைக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியா பேசிருக்கலாம். ஐயோ ஐயோ, அறிவு பிம்பண்டி நீ. இத முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தா நம்ம 2 பேரும் சாம்பார்ல ஒரு சரித்திரமே படைச்சிருக்கலாமே. இப்போ ஒண்ணு கெட்டு போயில. ஓவர் டைம் பேசுவோம். ஆமா, எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க போங்க. வயிறு என்னடி இது? பந்தே இறங்கணும்னு கப்புன்னு அடிச்சும் பேசாம இருந்த, இப்ப செட்டப் ஆனதுக்கு அப்புறம் ஆவுன்னு அடிக்கிறீங்களே. அடிடி அடிங்க. பட் ஒன் திங், ஐ லவ் யூ. அப்ப நாங்க புறப்படுறோம். நிச்சயதார்த்த தேதிய ஊருக்கு போய் எழுது. நல்லது. வணக்கம். மாப்பிளே வந்து வண்டியில ஏறப்பா. ஒவ்வொரு கல்யாணம் பண்ணலாம் வாங்க. அங்கங்க சோடி சாண்டிங்களா? மாமா உன் பொண்ணு கூடு. ஐயோ வேண்டாம். இந்த போடா, போடா. ஜீப்ல ஏறு, போடா.